Hello students, இன்னைக்கு நம்ம NCERT class 11 chapter 2ல fact exercise பார்க்கலாம். So first question, calculate the number of electrons which will together weigh 1 gram. அதாவது 1 gram of electrons எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல number of electrons எத்தனை இருக்கு அப்படின்றத calculate பண்ணி சொல்லியிருக்காங்க. So first formula எழுதிக்கலாம். Number of electrons equal to total mass divided by mass of 1 electron. ஓகேவா? ஆல்ரெடி நமக்கு வந்து mass of 1 electron வந்து தெரியும். ஒரு எலக்ட்ரானோட weight என்ன அப்படின்னா 9.109 into 10 to the power minus 31 kg. ஓகேவா? இதுதான் ஒரு எலக்ட்ரானோட mass. Then 1 gram of electron வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ 1 electron வந்து kg இருக்கிறதுனால 1 gram வந்து நம்ம kg ஆ கன்வெர்ட் பண்றோம். இப்போ என்ன வரும்? 1 gram equal to 10 to the power minus 3 kg. ஓகேவா? தென் இப்போ வந்து ஃபார்முலால வந்து அப்ளை பண்ண போறோம். டோட்டல் மாஸ் என்ன? 10 to the power minus 3 kg divided by mass of 1 electron 9.109 into 10 to the power minus 31. ஓகேவா? இப்ப இந்த 10 to the power minus 31 வந்து மேல வரும்போது என்ன ஆகும்? பிளஸ் ஆ வரும். plus 31 minus 3 வந்து மேல இருக்கு. அப்போ into 10 to the power 28. 31ல வந்து 3 போச்சுன்னா 28 into 1 வந்து 9.109ல வந்து நம்ம டிவைட் பண்ணோம்னா என்ன வரும்னா 0.10109. ஓகேவா? இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரைட் சைட்ல வந்து டிஜிட்ட வந்து தள்ளி வைக்க போறோம். இப்ப என்ன ஆகும்? 1.091 into 10 to the power 27. ஜஸ்ட் 10ஆல வந்து மல்டிப்ளை பண்ணிருக்கு. ஓகேவா? அவ்வளவுதான். சோ அப்போ வந்து 1 gram of electronல வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எத்தனை இருக்கு? 1.9091 into 10 to the power 27 எலக்ட்ரான்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. செகண்ட் சம் என்ன அப்படின்னா calculate the mass and charge of 1 mole of electron. ஓகேவா? இதுல வந்து 1 mole of electron mass calculate பண்ணனும், சார்ஜும் calculate பண்ணனும். ஃபர்ஸ்ட் வந்து mass calculate. mass of 1 mole of electrons. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து mass calculate பண்றதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா mass equal to Na. Na என்ன? அவகேட்ரோ நம்பர் into mass of electron. ஓகேவா? 1 mole அப்படின்னாலே என்னன்னா அவகேட்ரோ நம்பர் கான்ஸ்டன்ட் தான். வேல்யூ என்ன அப்படின்னா 6.022 into 10 to the power 23 into mass of electron. இப்ப இதுல பார்த்தோம் 9.109 into 10 to the power minus 31 kg. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இந்த 6.022வையும் 9.109ஐயும் மல்டிப்ளை பண்றோம். அப்ப என்ன வரும் அப்படின்னா 54.85 என்று இங்க வந்து 10 power 23 இருக்கு, இங்க 10 power minus 31 இருக்கு. அப்போ சப்ட்ராக்ட் என்ன வரும்? minus 8. ஓகேவா? kg. தென் என்ன பண்றோம் அப்படின்னா
மேலேயும் கீழேயும் 10ஆல மல்டிப்ளை பண்ணும். இப்ப என்ன ஆகும்? இந்த 10ஐயும் 54.85 மல்டிப்ளை பண்ணும்போது 5.485 வருமா? என்று இங்க வந்து ஆல்ரெடி 10 பவர் -8 இருக்கு, இங்க ஒரு 10 இருக்கு. சோ மேல வரும்போது +1, அப்போ வந்து -8 +1 தான் என்ன வரும்? 10 பவர் -7. ஓகேவா? இதுதான் என்ன அப்படின்னா 1 மோல் ஆஃப் எலக்ட்ரான்ல இருக்கு மாஸ். ஓகேவா? சோ மாஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து சார்ஜ் கண்டுபிடிக்கணும். சார்ஜ் ஆஃப் ஒன் மோல் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். சோ அதே மாதிரி சார்ஜுக்கு வந்து ஃபார்முலா இருக்கு. அது என்ன அப்படின்னா டோட்டல் சார்ஜ் ஈக்குவல் டு NA. என்னன்னு அவங்க கேட்டாங்க. இன்டு சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான். ஓகேவா? அவ கேட்ட நம்பர் என்ன? 6.022 into 10 to the power 23 into எலக்ட்ரானோட சார்ஜ் என்னன்னா 1.602 into 10 to the power -19 C. சார்ஜ்ன்றதுனால C. அதே மாதிரி இங்க என்ன பண்றோம்னா 6.022வையும் 1.602வையும் மல்டிப்ளை பண்றோம். அப்ப என்ன வரும் அப்படின்னா 9.6473. ஓகேவா? தென் இங்க வந்து 10 to the power 23, இங்க 10 to the power -19. அப்ப என்ன ஆகும்? மைனஸ் பண்ணா 10 to the power 5C. சோ இதுதான் என்னன்னா 1 மோல் ஆஃப் எலக்ட்ரான்ல இருக்கிற சார்ஜ். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் சொல்லுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.